ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து ஹேரோட டைப்ஸ் சொல்ல போகிறேன். நான் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறதுல இப்போ வந்து இந்த 4 டம்மி மேன்குவின்ஸ் வித் ஹேர் இருக்குது நம்மக்கிட்ட. இதே மேன்குவினில் வந்து நம்ம ஹேர் இல்லாமல் இருக்கும். அது வந்து கிளென்சிங் ஃபேஷியல் வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ப்ரைடுக்கு. ஸோ அவங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹேர் டைப்ஸ் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் மேன்கியூன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேன்கியூன் இதுக்கு வந்து நல்ல டென்சிட்டி இருக்குது ஹேரில். முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல ஹேர் இருக்குது, ஓகேவா? இது கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி முடி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன ஹேர் ஸ்டைல் போட்டாலுமே சூப்பராக நிற்கும். ஹேர் ஸ்ப்ரே போட்டு க்ரிம்பிங் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு க்ரிம்பிங் பண்ணோன்னா அழகாக டென்ஸாக காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மேன்கியூன் பாருங்கள். இந்த மேன்கியூனில் பார்த்திங்கன்னா நிறைய ஹேர் இல்லை அவங்களுக்கு. முன்னாடி வந்து இந்த வடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துலையும் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கேல்பில் வந்து ஹேர் இல்லை. மற்ற இடத்துல பார்த்திங்கன்னா டென்ஸாக ஹேர் இருக்கும், பட் வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஹேர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டு டூ பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி, அதாவது ரொம்ப டென்ஸ் ஹேரும் இருக்காது, ரொம்ப ஸ்கேல்ப்பும் தெரியாது. ஹேரும் அவங்களுக்கு வந்து மீடியம் லென்த்து தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேன்குவின் வந்து எப்படி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணலான்றதை சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், ஹேர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். கிளைண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹேர் ஷார்ட்டாக இருக்கும். ஸ்கேல்ப்புமே வந்து நல்லா பால்டாக ஸ்கேல்ப்பாக இருக்கும். இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த மாதிரி நல்லா டென்ஸ் ஹேர் இருக்கிற ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து மேரேஜ் பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஹேர் ஸ்பா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கேல்ப்லாம் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு நம்ம கண்டிஷ்னர் போட்டுட்டு க்ளீன் பண்ணிட்டோன்னா மேரேஜ் டே வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறம் கூட அவங்களுக்கு அந்த ஹேரில் வந்து நல்லா ஸ்மெல் இருக்கும். அப்புறம் நல்லா ஈஸியாக அவங்க வந்து நார்மலாக ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல மிட் லெவல், நல்ல லாங் ஹேர், மிட் லாங், அந்த மாதிரி டென்ஸாக இருக்கிற ஹேருக்கு வந்து ரொம்ப ஈஸி. நம்ம வந்து சூப்பராக வந்து ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் அவங்களுக்கு சூட் ஆகும். நம்ம வந்து நல்ல பிராண்டட் ஹேர் ஸ்ப்ரேஸ், ஹேர் பவுடர்ஸ், லூஸ் பவுடர் இதெல்லாம் நம்ம போட்டோன்னா நல்லாவே அவங்களுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் நிற்கும். நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் வேணால் இந்த மாதிரி ஹேருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பன் போடுறதாகட்டும், லாங் ஜடை ஆகட்டும், ஃப்ரண்ட்டு வந்து நம்ம டபுள் லேயர் அந்த பிரைட்ஸ் ஆகட்டும் நல்லாவே கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கிளியர் பண்ணிக்கணும். ஹேரை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சிக்கெல்லாம் தான் எடுத்துகிட்டு நமக்கு அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணால் நல்லாயிருக்கும். இவங்களுக்கு எந்த வந்து ஹேர் பவுடர்ஸும் தர தேவையில்லை. ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்னிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரிம்பிங் போட்டுட்டு நம்ம என்ன ஹேர் ஸ்டைல் வேணால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஹேருக்கு கிளைண்ட்டுக்கு பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹேர் ஸ்டைல் சூப்பராக நிற்கும். இப்போ இந்த மாதிரி ஹேர் இருக்க கிளைண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஹேர் இருக்காது. முன்னாடி அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஹேர் இருக்கும், பின்னாடி வந்து நல்லா லென்த்தியாக இருக்கும், நல்லா டென்ஸாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹார்மோனல் சேஞ்சஸால் அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நிறைய டேண்ட்ரஃப் வந்து அவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகி ரொம்ப மோசமாக ஆகிருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. அதுவும் வந்து நம்ம ப்ரைடு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்தால் நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, சப்போஸ் அவங்க வந்து ரொம்ப லாஸ்ட் மினிட்டில் வராங்க அப்படின்னா நம்ம இந்த ஹேருக்கு வந்து நம்ம வந்து ஹேர் பவுடர்ஸ், அதாவது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த பவுடர் நம்ம அப்ளை பண்ணோன்னா அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே ஹேர் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இன்ஸ்டண்ட்டாக வர ஹேரை வச்சு நம்ம வந்து ஜெல் ஃபோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து ஹேர் ஸ்ப்ரேவும் இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஹேர் ஸ்டைல், ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கேல்ப் எங்கேயுமே நமக்கு வந்து இந்த ஓப்பன் இருக்காது. இந்த ஓப்பன் எல்லாமே வந்து சூப்பராக வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸும் தனியாக இருக்குது. நம்ம கம்மிங் வீடியோஸில்
அது எப்படி பண்ணோன்றதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் தேர்டு டம்மி. இப்போது இந்த டம்மியில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்பும் வந்து அவங்களுக்கு நல்ல டேமேஜ் ஆகிருக்கு, பின்னாடி ஹேர் வந்து லென்த்தாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு சேம் அதே ப்ரொசீஜர். நம்ம அந்த ஹேர் க்ரோத் பவுடர், அதுக்கப்புறம் இன்ஸ்டண்ட்டாக வரும் அந்த ஹேர் மாதிரி அந்த பவுடர், அதுக்கப்புறம் ஹேர் ஸ்ப்ரே, இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா ஜெல் ஃபோம் வச்சு நம்ம நல்லா அந்த பவுடர் ஹேர் ஸ்ப்ரேஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம போட்டு திக்கன் பண்ணிவிட்டு நல்லா வந்து டென்ஸாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிவிட்டு க்ரிம்பிங் போட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணால் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஹேரு, எங்கேயுமே அந்த ஸ்கேல்ப் தெரியாது. ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இருக்க மேனிக்யூரில் வந்து ஸ்கேல்ப்பு நல்லாயிருக்கும், ஹேர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம நிறைய வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நம்ம வைக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம அந்த மாதிரி கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோன்னா சூப்பராக ரிசல்ட் இருக்கும். ஹேர் எக்ஸ்டென்ஷன் நிறைய டைப்ஸ் இருக்குது, அது நான் உங்களுக்கு கம்மிங் வீடியோஸில் காமிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்கேல்ப்பும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேர் வந்து இப்போது கஸ்டமருக்கு நான் காமிச்சிருக்கேன். அது எப்படி பண்ணணுன்றதை ஒரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் தி சப்போர்ட்.